ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டிஎன்பிஎஸ்சி வெற்றி பேச்சு சேனலில் இன்றைக்கி நம்ம இந்திய பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய நிதி கொள்கை, நிதி ஆணையம், இந்த ரெண்டு டாப்பிக்கும் தான் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல நிதி ஆணையம் பார்க்கலாம். நிதி ஆணையம் பாருங்கள், 1951 மத்திய மாநில அரசுகளுக்கு இடையே நிதி உறவை வரையறுக்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது தான் யார்? நிதி ஆணையம். மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையே உள்ள நிதி உறவை எவ்வாறு அந்த நிதி உறவானது இரண்டு அரசுகளுக்கும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உருவாக்கப்பட்டது நிதி ஆணையம். எந்த வருடம் பார்த்துக்கோங்க, 1951. 1951 நவம்பர் 22 தான் இந்த நிதி ஆணைய சட்டம் கொண்டுவரப்பட்டது. இந்த சட்டத்தின்படி தான் செயல்படுகிறது. இதோடைய தலைமையிடம் பார்த்திங்கன்னா புதுடெல்லியில் இருக்குது. எந்த நோக்கத்திற்காக ஆரம்பிக்கப்பட்டது பாருங்கள். நிதிக்குழு மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையான சமமின்மை குறைத்தல், ரெண்டுக்கும் சமமின்மையாக இருக்கணும் அப்படின்றதுக்காக, மாநிலத்துக்கிடையே சமமின்மையை குறைக்க, எல்லா மாநிலமும் எப்படி இருக்கணும், சமமின்மையாக இருக்கு இல்லையா, அதையும் குறைக்கணும் அப்படின்றதுக்காக, அப்புறம் எல்லார்கிட்டையும் உள்ளுணர்வை அதுக்காக தான் நிதி ஆணையம் தோற்றுவிக்கப்பட்டது. இதோடைய அமைப்பு எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதோட அமைப்பில் ஒவ்வொரு 5 வருடத்திற்கு ஒரு முறை குடியரசுத் தலைவர் தான் இதோட நிதி ஆணையத்துடைய தலைவரை பதவியேற்க செய்வார். ஸோ 5 வருடத்துக்கு ஒரு முறை அவர்களுடைய பதவிக்காலம். நிதி ஆணைய தலைவருடைய பதவிக்காலம் 5 ஆண்டுகள். ஸோ 2 வருஷத்துக்கு முன்பே, ஒருத்தரோட பதவிக்காலம் முடியறதுக்கு 2 வருஷத்துக்கு முன்பே அடுத்தது யாரை தலைவராக வைக்கணும்னு சொல்லிட்டு பரிந்துரையும் செய்ய வேண்டும். இந்த உறுப்பினர்கள் யாரெல்லாம் இருப்பாங்க பாருங்கள். அந்த இதில் ஒரு தலைவர் இருப்பார். மொத்தம் நிதி ஆணையத்தில் ஒரு தலைவர், அந்த இதுக்குன்னு ஒரு தலைவர் இருப்பார். 4 உறுப்பினர்கள் இருப்பாங்க. ஸோ இவங்களுடைய தகுதிகள் என்னென்ன, ஒவ்வொருத்தருக்கும் என்ன தகுதி இருக்கணும்னு பார்க்கும்பொழுது பாருங்கள். தலைவர் இருக்கார் இல்லையா, ஒரு தலைவர் இருப்பார்னு பார்த்தோம் இல்லையா, அவருக்கு பொது விவகாரங்களில் அனுபவம் வாய்ந்தவராக இருக்க வேண்டும். யார்? தலைவர் அனுபவம் வாய்ந்தவராக இருக்கணும் பொது விவகாரங்களில். மிச்சம் 4 உறுப்பினர் பார்த்தோம் இல்லையா, அதில் 3 உறுப்பினர்கள், ஏதாவது 3 உறுப்பினர்கள் நிதி நிர்வாகம், பொருளாதாரம், பொது கணக்கு, அரசு நிதித்துறை, இந்த இதில் அனுபவம் வாய்ந்தவங்களாக இருக்கணும். 4வது, அதாவது இன்னும் ஏதாவது ஒரு உறுப்பினர், இந்த 4 உறுப்பினரில் அட்லீஸ்ட் யாராவது ஒருத்தங்க மட்டும் என்ன செய்யணும், உயர் நீதிமன்ற நீதிபதியாக இருக்க தகுதி பெற்றவர்களாக இருக்க வேண்டும். ஸோ இப்படி தான் அவங்களுடைய தகுதியானது வரையறுக்கப்பட்டிருக்கு இதில் நிதி ஆணையத்துடைய உறுப்பினராக இருக்கிறதுக்கு. அடுத்து பிரிவுகள், என்னென்ன பிரிவுகள் நிதி ஆணையத்தை பற்றி சொல்லுதுன்னு பாருங்கள். பிரிவு 280 நிதி ஆணையத்தை பற்றி சொல்கிறது. நிதி ஆணையம்னா என்ன, அதில் என்னென்ன இருக்குது அப்படின்றது சொல்லுது. அடுத்து நிதி ஆணையத்துடைய பரிந்துரைகள், ஒவ்வொரு நிதி ஆணையமும் என்னென்ன பரிந்துரைகளை கொண்டு வருகிறது அப்படின்றத பற்றி சொல்லக்கூடிய பிரிவு 281 சொல்லுது. அடுத்தது 283 என்ன செய்யுது, இந்த பிரிவு நிதிக்குழுவுடைய பணியை பற்றி சொல்லுகிறது. அந்த பணியை என்ன செய்வார், பரிந்துரை செய்பவர் குடியரசுத் தலைவர். ஸோ அந்த பணி என்ன பண்ணி பாருங்கள், மத்திய மாநில நிகரவரி வருவாய்களை ஒதுக்கீடு செய்து மாநிலங்களுக்கிடையே பங்கை பகிர்ந்தளித்தல். ஸோ நிகரவரி வருவாய்கள் என்ன செய்கிறாங்க, மாநிலங்களுக்கும் மத்திய அரசுக்கும் இடையே அதை பங்கு பிரித்து மாநிலங்களுக்கு அதோடைய பங்கை என்ன செய்கிறாங்க, பகிர்ந்து கொடுக்குறாங்க. ஸோ அந்த வேலையை யார் செய்வார், குடியரசுத் தலைவர் செய்வார். அது எந்த பிரிவுகளுக்கு கீழ் வருது அப்படின்றதையும் பார்த்துக்கோங்க. அடுத்தது பாருங்கள், பிரிவு 275 கீழ் 1. அதில் பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறாங்க, மத்திய அரசு மாநிலத்திற்கு வழங்க உள்ள மானிய அளவு பற்றியும் அம்மானியம் பெறதுக்கு மாநில அரசு தகுதி குறித்தும் கொள்கை குறித்தும் உறுதி செய்தல். அதாவது மத்திய அரசும் மாநில அரசும் அவங்களுக்குன்னு ஒரு மத்திய அரசு கொடுக்குறாங்க மாநில அரசுக்கு. ஸோ அந்த மானியம் எவ்வளோ கொடுக்கணும், எந்தெந்த மாநிலங்களுக்கு எவ்வளோ மானியம் கொடுக்கணும், ஸோ இவ்வளோ மானியம் பெறதுக்கு அந்த மாநிலத்துக்குடைய தகுதி என்ன, கொள்கை என்ன, அவங்க எப்படி இருக்காங்க, அந்த தகுதி என்னன்றதை உறுதி செய்கிறது. இதை பற்றி சொல்லக்கூடிய பிரிவு 275 1. ஸோ இதெல்லாம் முக்கியமான விதிகள் பார்த்துக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, இந்த நிதி ஆணையத்திலிருந்து ஒரு சில முக்கியமான விஷயங்களை குடியரசுத் தலைவர் பார்வைக்கு கட்டாயம் கொண்டு செல்லணும். ஸோ அது எதுன்னு பார்த்திங்கன்னா, கடன் நிவாரணம், துணை ஆயத்தீர்வைகள், மாநில இயற்கை சீற்றத்துக்கான நிதி, பஞ்சாயத்து அமைப்புடைய நிதி ஆதாரம் வலுப்படுத்துறதுக்கு இந்தியாவுடைய தொகுப்பு நிதியை என்ன செய்யணும், அதிகரிக்கிறதுக்கான பரிந்துரைகள், நகராட்சி அமைப்பு நிதி ஆதாரம் வலுப்படுத்துறதுக்கு இந்தியாவுடைய தொகுப்பு நிதியை அதிகரிக்கிறதுக்கு பரிந்துரைகள். ஸோ இது எல்லாத்தையும் குடியரசுத் தலைவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே நம்ம கொண்டு போகணும், அவருடைய பார்வைக்கு. அடுத்தது இந்த நிதிக்குழுக்கள் பார்த்திங்கன்னா எந்த வருடம் ஆரம்பிக்கிறாங்க, யார் தலைவராக இருந்தாங்க,
எந்த காலங்களில் அவங்களுடைய ஆட்சியானது செயல்படுத்தப்பட்டிருக்கிறது. ஸோ வரிசையாக பாருங்கள். முதல்ல 1951 ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அவருடைய காலம் ஆரம்பிக்கப்பட்டது 52. நான் சொன்னேன் இல்லையா, முதல்ல அவங்கள பற்றி பரிந்துரை செய்திருந்தோம். ஸோ அதனால் பாருங்கள் 1952 57. அடுத்தது இங்கே 56 பரிந்துரை செஞ்சுருப்பாங்க. 57 62 வரைக்கும். முதல்ல இருந்தது கேசி ஞோகி, அடுத்த சந்தா. அவர் 1960 அவர் இது பண்ணியிருப்பாங்க, பரிந்துரை செஞ்சுருப்பாங்க. அவருடைய ஆட்சி காலம் 1962 66. அடுத்தது ராஜ்மன்னார் 1964 பரிந்துரை செய்யப்பட்டிருப்பார். ஆட்சி 1966 69. மகாவீர தியாகி 68 பரிந்துரை, 69 to 74 ஆட்சி. பிரம்மானந்த ரெட்டி 72 பரிந்துரை, 74 to 79 ஆட்சி. சேலட் 77 பரிந்துரை செய்யப்பட்டிருக்காரு, 79 to 84 ஆட்சி. சவான் 83 பரிந்துரை செய்யப்பட்டிருக்கார், 84 89 4 வருடம் தான் அவருடைய ஆட்சி இருந்திருக்கு. அடுத்தது இதையும் நீங்கள் நல்லா படிச்சுக்கோங்க. 4 நிதிக்குழுவில் 4 வருடங்கள் மட்டுமே தலைவராக இருந்தவர் யார் அப்படின்னு கூட கேட்டாங்கன்னா பார்த்துக்கோங்க. சால்வே அவர் பார்த்திங்கன்னா 1987 பரிந்துரை செய்யப்பட்டிருப்பார், 89 95 6 வருடம். இவர் பார்த்திங்கன்னா 6 வருடம் ஆட்சி புரிஞ்சிட்டார். அடுத்து 92 பந்த்ன்றவர், அவர் 95 2000. அடுத்து 2000 இதுலேருந்து பார்த்திங்கன்னா வரிசையாக 5 வந்துடும், கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். ஸோ எந்த வருடம் பரிந்துரை பார்த்துக்கோங்க. அடுத்து பந்துக்கு அடுத்து குஷ்ரோ, ரங்கராஜன், விஜய் கேல்கார், ரெட்டி சி. ஸோ இவ்வளோ தான் நமக்கு நிதிக்குழு தலைவர்கள். அடுத்து 16வது நிதிக்குழு தலைவராக 2023 பரிந்துரை செய்யப்பட்டவர் அரவிந்த் பனகாரியா. ஸோ 2000 இப்போ டேட் 31/12/2013 பரிந்துரை செய்யப்பட்டிருக்கிறாரு. ஸோ அதுக்கான இதை தீர்வு 13/2/2025 சொல்லணுன்றதை சொல்லியிருப்பாங்க. அடுத்தது மாநில நிதி ஆணையம். மாநில நிதி ஆணையம் எப்படி கொண்டுவரப்பட்டிருக்கு பாருங்கள். 73வது சட்ட திருத்தத்தின்படி 1992 மாநில நிதி ஆணையம் கொண்டுவரப்பட்டிருக்கிறது. அதோடைய தலைவர் வாழ்நாளில் என்னென்ன விதிகள் மாநில நிதி ஆணையத்தை பற்றி கூறுகிறதுனா 243I 243V. அடுத்து இவர்களுடைய பதவிக்காலம் 5 ஆண்டுகள். அடுத்து பார்த்திங்கன்னா இவங்க என்ன பணி செய்கிறாங்க. மாநில நிதி ஆணையம் பார்த்திங்கன்னா பஞ்சாயத்து நிதியுடைய நிலைமையை பரிசீலித்து அவர்களுக்கு பரிந்துரை செய்வது. அடுத்தது தமிழ்நாடு மாநில நிதி ஆணையம் ஏற்படுத்தப்பட்டது எந்த வருடம் 1997. அடுத்தது பாருங்கள், இவ்வளோ நிதி ஆணையம் பார்த்தோம். அடுத்தது நிதி கொள்கை. ஸோ நிதி கொள்கை அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு உற்பத்தி செய்யப்படுறது, அப்புறம் வேலைவாய்ப்பு, சேமிப்பு, முதலீடு, இந்த மாதிரியான பொருளாதார மாறிகளை பாதிக்கக்கூடிய வரவு செலவு திட்ட மதிப்பை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், நிதி கொள்கை. ஏதாவது ஒரு காரணியே அதை என்ன செய்து பாதிக்குது. அப்படி பாதிக்கக்கூடிய வரவு செலவு திட்டத்தை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், நிதி கொள்கை அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதை பற்றின ஒரு 2 பேருடைய கருத்து பாருங்கள். நிதி கொள்கை என்பது நாட்டு வருமானம் மீது விரும்பத்தகுந்த விளைவை ஏற்படுத்தவும் விரும்பத்தகாத விளைவை தவிர்க்கவும் அரசின் வருவாய் செலவினம் பற்றிய கொள்கை அப்படின்னு சொல்கிறது யார், ஆர்தர் ஸ்மித்திஸ். அடுத்தது நிதி கொள்கை என்பது நாட்டின் பொருளாதார நோக்கத்தை அடைய பயன்படும் பொது நிதி அல்லது செலவு வரி பெறுதல் நிதி நிர்வாகம் சார்ந்த கொள்கை அப்படின்னு சொல்கிறது யார், பியூலர். ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது இந்த நிதியுடைய முக்கிய கருவிகள்னு பார்த்தோன்னா 3 இது இருக்குது. வரி விதிப்பு, பொதுச்செலவு, பொதுக்கடன். இது 3ம் அதில் உள்ள முக்கியமான கருவிகள். இதை வச்சு தான் நிதி கொள்கை இது வருது. ஸோ நிதி கருவிகள் என்னென்ன, வரி விதிப்பு. வரி விதிப்புனா என்ன, அதாவது பணவீக்கம் அதிகமாக போகுது, அப்போ அதை கட்டுப்படுத்தணும். அப்போ என்ன செய்யணும், வரியை அதிகரிக்கணும். மந்த காலங்களில் என்ன செஞ்சிருவாங்க, வரியை குறைச்சிருவாங்க. அதான் வரி விதிப்பு. அடுத்து பொதுச்செலவு. பொதுச்செலவுனா என்ன, தொழிலாளருடைய சம்பளம் ஒரு இதில் தொழிலாளருடைய சம்பளம் அதிகரிக்கப்பட்டால் அப்போ அந்த இடத்துல பண்டப்பணிகளுடைய மொத்த தேவையும் என்ன செய்யும், அதிகரிக்கப்படும். வேலை அதிகரித்தால் தான் சம்பளம் அதிகரிக்கும். எனவே பொதுச்செலவில் பின்னிறக்கம் பணவீக்கத்தை என்ன செய்து கட்டுப்படுத்துது. அடுத்தது பாருங்கள் பொதுக்கடன். பொதுக்கடன்னா என்ன, கடன் வட்டி, அதாவது கடனுக்கு விட்டு அது மூலமாக வட்டி பெறுறாங்க. ஸோ இது மூலமாக அரசிடமிருந்து மக்களுக்கு என்ன செய்யப்படுகிறது, பணமானது மாற்றப்படுகிறது. இதுதான் பொதுக்கடன் வழங்குதல். ஸோ இது 3 முக்கியமான நிதி கருவிகளாக கருதப்படுகிறது. அடுத்தது பார்த்திங்கன்னா இதோடைய வகைகள் பார்த்திங்கன்னா 2 வகைகள் இருக்குது நிதி கொள்கையில். விரிவாக்க நிதி கொள்கை, சுருக்கப்பட்ட நிதி கொள்கை. ரொம்ப பெருசுலாம் ஒன்றும் இல்லை, ரொம்ப ஈஸி. விரிவாக்க நிதி கொள்கையில் அரசுடைய செலவு அதிகமாக இருக்கும், வரி குறைவாக இருக்கும்.
சுருக்கப்பட்ட நிதி கொள்கையில் அரசுடைய செலவு குறைவாக இருக்கும், வரி அதிகமாக இருக்கும், அவ்வளோதான். அடுத்து இதோடைய நோக்கங்கள், நிதி கொள்கையுடைய நோக்கங்கள் பாருங்கள். முழு வேலைவாய்ப்பு அளிக்கிறது, எல்லாருக்குமே என்ன செய்யுது, முழு வேலைவாய்ப்பு அளிக்கிறது. வளர்ந்த நாடுகளாக இருந்தாலும் சரி, வளரும் நாடுகளாக இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே என்ன செய்யணும், முழு வேலைவாய்ப்பு இருக்கணும் அப்படின்ற நோக்கத்தோடு ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. சமூக மேல் முதலீடு பொது செலவு மேற்கொள்வதால் வேலைவாய்ப்பு உருவாக்கலாம். அதாவது மேல் முதலீடுனா அதாவது அதிகமான முதலீடை இது பண்ணும் பொழுது பொது செலவை அந்த மாதிரி இருக்கக்கூடிய பொது செலவுகளை நம்ம மேற்கொள்ளும் பொழுது வேலைவாய்ப்புகளை என்ன செய்யலாம், அதிகமாக உருவாக்கலாம். ஸோ இந்த மாதிரி வேலைவாய்ப்புகளை பெருக்குவதற்காக கொண்டு வரப்பட்ட முக்கியமான திட்டம் பார்த்திங்கன்னா தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம். இது யாரால் கொண்டு வரப்பட்டதுன்னா காந்தி அவர்களால் கொண்டு வரப்பட்டது. இதையும் பார்த்துக்கோங்க. அடுத்தது இன்னொரு முக்கியமான பாயிண்ட் பார்த்திங்கன்னா விலை நிலைத்தன்மை. ஸோ ஒரு பொருளுடைய விலை நிலைத்தன்மையுடையதாக இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த பண்டத்துடைய விலை அதிகமாகுது இல்லை குறையுது அப்படின்றத பொறுத்து அதுக்கு தக்கன அந்த பண்டத்துடைய தேவை அதிகரிக்கும், பணவீக்கமும் ஏற்படும். அதே மாதிரி வரி விதிப்பு மூலமாக என்ன செய்ய முடியும், தனிநபருடைய செலவை குறைக்க முடியும். வரி அதிகமாக போட செலவு நம்ம என்ன செஞ்சிருவோம், குறைச்சிருவோம். ஸோ வரி குறைப்பு, பொது மந்தம், இது ரெண்டும் பொது செலவு, இது மூலமாக மந்தத்தை ஏற்படுத்துகிறது. அடுத்தது பொருளாதார வளர்ச்சி. பொருளாதார வளர்ச்சின்னா எனது பொருளாதாரத்தின் உற்பத்தி திறனை பெருக்க நிதி கொள்கை பயன்படுகிறது. பொருளாதாரத்தில் என்ன செய்யுது, உற்பத்தி திறன் அதிகமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக, அதை பெருக்குவதற்காக நிதி கொள்கை பயன்படுகிறது. ஸோ இதோடைய முக்கியமான ஊக்குவிக்கும் கருவி அப்படின்னு சொன்னால் அது வரி தான். ஸோ இந்த வரி மூலம் வளத்தை திரட்ட பற்றாக்குறை ஏற்பட்டால், அதாவது வரிக்கு இது பண்ணுறது மூலமாக ஒரு வளத்தை திரட்டுறதுக்கு பற்றாக்குறை ஏற்படக்கூடிய பட்சத்தில் கவர்மெண்ட் என்ன செய்வாங்க, உள்நாட்டு கடன் இல்லைன்னா வெளிநாட்டு கடன் அது மூலமாக வளர்ச்சி திட்டத்திற்கு உதவித்தொகை அளிக்கிறாங்க. அடுத்தது சமமான பகிர்வு. சமமான பகிர்வுன்னா என்னது, வளர்வீத வரிமுறை. அதாவது ஒருத்தன் ஏழை பணக்காரன் அப்படின்ற இடைவெளியை என்ன செய்கிறாங்க, குறைக்கிறாங்க. அதான் வளர்வீத வரிமுறை. ஸோ இந்த வளர்வீத பொது செலவை என்ன செய்கிறாங்க, அதிகரிக்கிறது மூலமாக பொது செலவை அதிகரிச்சிட்டா என்ன ஆயிரும், நலத்திட்டங்கள் நிறைய வந்துடும். பொதுவான செலவுகளான கல்வி, மதிய உணவு வழங்குறது, இந்த மாதிரி பொது செலவுகளுக்கு அதிகமாக செலவழித்து அதை ஊக்குவிப்பதன் மூலமாக என்னாகும், ஏழை மக்களுடைய வாழ்க்கை தரமானது உயரும். ஸோ இதுதான் நமக்கு என்னது சமமான பகிர்வு. அடுத்தது நாணய மாற்று வீத சமநிலை. ஸோ நம்ம என்ன செய்கிறோம், ஏற்றுமதி இறக்குமதி மூலமாக நாணய மாற்று வீதம் மாற்றுதல் நடக்குது. ஸோ இந்த நாணய மாற்று வீதம் பொறுத்து பன்னாட்டு வாணிபத்தில் என்ன ஆகுது, ஏற்ற இறக்கம் உண்டாகுது. அடுத்தது மூலதனம்னா அதாவது விரைவான பொருளாதார வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறாங்க. அதான் மூலதன உருவாக்கம். விரைவான பொருளாதார வளர்ச்சி உருவாக்கணும் அப்படின்னா நம்ம அதுக்கான மூலதனத்தை உருவாக்கணும். ஸோ அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அடுத்து சம வட்டார வளர்ச்சி. பின்தங்கிய பகுதிகள் இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி பகுதிகளில் இருக்கக்கூடிய தொழிற்சாலைகளுக்கு ஒரு தேவையான நிதியை ஊக்கத்தொகையாக வழங்குவதன் மூலமாக அப்போ அவங்களுக்கு அந்த மாதிரி பின்தங்கிய பகுதிகளில் உள்ளவங்க அந்த தொழிற்சாலைகளுக்கு நம்ம நிதி கொடுக்கும் பொழுது என்னாகும், அந்த ஃபேக்ட்ரி டெவலப் ஆகும். ஸோ அந்த ஃபேக்ட்ரியை சுற்றி இருக்கக்கூடிய மக்களுடைய வளர்ச்சியும் என்ன செய்யும், அதிகரிக்கப்படுகிறது. ஸோ அதன் மூலமாக அந்த பகுதியுடைய வளர்ச்சியை தூண்டுறதுக்கும் அதான் சம வட்டார வளர்ச்சி. ஸோ இந்த நோக்கங்களில் ஆரம்பிக்கப்பட்டதான் எனது நிதி கொள்கை. இவ்வளோ தான் நிதி ஆணையம் மற்றும் நிதி கொள்கை. ஸோ இது லைக் பண்ணிவிட்டு பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.